புதுச்சேரி உருளையன்பேட்டை எம்எல்ஏ நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்புகள் இணைந்து மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்க முடியும் என்று ஆவணமாக பேசும் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பிரித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அந்தந்த மாநில மக்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் ஏனோ தானோ என்று சிபிஎஸ்இ சிலபஸ் என்ற பாடத்திட்டத்தை அமல்படுத்தியதால் மாணவர்கள் புரிதல் இல்லாமல் அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லாததால் அவர்கள் மூலம் கல்வி அறிவு பெறும் மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் தேர்ச்சி சதவீதம் பெருமளவில் குறையும் நிலை உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகராக உள்ள செல்வம் பல விதி மீறல்களை செய்து சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதை கண்டித்து நானும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கும் சில சட்டமன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம். இப்படி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளும் கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் இதை கையில் எடுத்து எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்கட்சியினர்கள் வாய்மூடி மௌனமாக இருப்பது கேலி கூத்தாக உள்ளது. இது அவர்களை உருவாக்கிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு செய்த மிக துரோக செயலாகும். தமிழ்நாட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான பிஜேபி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படும் அளவிற்கு கூட இங்கு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நான் தான் அடுத்த முதல்வர் என்று கூறிக்கொண்டு வலம் வருபவருக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லையா என்று அவர்களின் கட்சியினரே அவர்களை பார்த்து கேட்கும் நிலை உள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர்.